என் செல்ல பிள்ளையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இந்த அப்பாவிற்கு வந்துவிட்டது. பிள்ளையே, உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு எதிரியை இந்த கருப்பன் உனக்கு அடையாளம் காட்டித்தர வந்திருக்கிறேன். உன் குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் இதுவரை கண்டிராத ஒரு எதிரி, சொல்ல முடியாத அளவிற்கு இவர் செய்யும் துரோகங்கள் உனக்கு வேறு ஒருவரின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளையே, அந்த நபர் உன்னிடம் அதிகமாக பேசி வருவதில்லை. ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு மறைமுக எதிரி. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை மற்றவர்களின் மூலமாக தெரிந்து கொண்டு உனக்கான துரோகத்தை உனக்கு முதுகிற்கு பின்னால் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நெருக்கமான உறவான இவர் தொலைவில் இருந்து கொண்டு உனக்கான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர்கள்தான் உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் இவர்கள் உனக்கான பிரச்சனைகளை வேறொருவர் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நன்றாக போய்க் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கலகத்தை மூட்டிவிடவே உனக்கான நண்பர்களையும் உனக்கான எதிரிகளாக அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லி அவர்களையும் உன்னுடைய எதிரிகளாக மாற்றுகிறார்கள். நீ பேசுகின்ற வார்த்தைகளின் மூலமாக கலகத்தை மூட்டி அந்த பேச்சுக்களை உனக்கு எதிராக திருப்புகிறார்கள். நான் சொல்கின்ற விடயங்களை வைத்து நிச்சயமாக அவர்கள் யார் என்பதை நீ தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். என் பிள்ளையே, இவர்களிடத்தில் எப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் உன்னுடைய அப்பா நான் உனக்கு காட்டி தருகிறேன். என் பிள்ளையே, அதற்காகத்தான் சொல்கிறேன். சிலரோடு இப்படி பேசு, சிலரிடம் பேசுவதையே நிறுத்திக்கொள் என்று அடிக்கடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ அதனை கண்டும் காணாமலும் காதில் வாங்கி கொண்டு அதை அப்படியே மறந்துவிட்டு எல்லோரிடமும் அதே நிலைமையில் பேசிக்கொண்டு இருக்கிறாய். உனக்கான சூழ்ச்சி வலைகளை பின்னும் நபர்களிடத்திலேயே நீ உன்னுடைய ரகசியங்களையும் வெளிப்படையாக சொல்லிக் கொண்டு இருக்கிறாய். உனக்கு எதிராகவே உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நீயே தெரிந்து கொள்ள வேண்டாமா? இவர்கள் உன்னிடத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தேன் போன்று தித்திக்கும். ஆனால் உனக்கு பின்னால் உனக்கான மாய வலையை உருவாக்கி அதில் உன்னை சிக்க வைத்து நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்காமல் இவனை எப்படியாவது சரி செய்துவிட வேண்டும் என்று உன்னிடம் நல்லவன் போல நடித்துவிட்டு உனக்கான துன்பங்களையும் பிரச்சனைகளையும் மற்றவர்களின் மூலமாக உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பேசும் பேச்சுகளை வைத்து நீ இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்ல, இதை இவர்கள் செய்திருக்க மாட்டார்கள் என்று நீ நினைப்பாய். ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படிப்பட்டவர்கள்தான் உன்னிடம் தேன் போன்று பேசும் நபர்கள்தான் உனக்கான மாயை வலையை உருவாக்குகிறார்கள். என் பிள்ளையே, இவர்கள் போல உன்னிடம் யாரும் அன்பு காட்ட முடியாது என்ற அளவிற்கு அக்கறையை உன் மீது அள்ளி தெளிப்பார்கள். இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்று தெரியுமா உனக்கு? அதையும் சொல்கிறேன், கேள். அதன் பிறகாவது நீ தெளிந்து விடுவாய் என்று நான் நம்புகிறேன். என் பிள்ளையே, சுற்றியிருக்கும் உறவுகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமானவர்கள்தான். தேன் போன்று பேசி ஒருவரின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு அதனை மற்றவர்களிடம் பொய்யாக சித்தரித்து நீ அழுவதை பார்த்து அவர்கள் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்த அளவு உன்னை சுற்றியுள்ள நபர்களிடத்தில் சற்று கவனமாக இரு. என் பிள்ளையே, இந்த கலியுகத்தில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களை விட தன்னை விட யாரும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனிதர்கள்தான் அதிகம் உள்ளனர். ஒருவன் உயரலாம், ஆனால் என்னை விட உயர்ந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் மனிதர்கள் அதிகம். என் பிள்ளையே, உனக்கான நபர்களும் உன்னை சுற்றியுள்ள நபர்களும் நீ உயர்ந்து விட்டது போல் நினைத்து உன்னை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைத்து
உனக்கான சூழ்ச்சி திட்டத்தை நிகழ்த்தி கொண்டும் உன்னுடனே உறவாடி கொண்டே இருக்கின்றனர். அவர்களை கண்டும் காணாதது போல கடந்துவிடு. அவர்களின் பேச்சுக்களுக்கு மதிப்போ மரியாதையோ கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வேண்டாம் என் தங்கமே. ஏனென்றால் உன் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அவர்கள் தகுதியானவர்கள் கிடையாது. அதனால்தான் அப்படி சொல்கிறேன். ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்காக போராட வேண்டும். ஆனால் நீ பெறப்போகக்கூடிய வெற்றியிலோ யாருடைய கண்ணீரும் துன்பமோ இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ செய்யக்கூடிய செயல்கள் உனக்கு நன்மையை விளைவிக்க கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர யாருக்கும் கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என் தங்கமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதமாக பொறுமையும் நம்பிக்கையும் தான் இருக்கின்றது. பொறுமையோடு எல்லாம் சரியாகும் என்று காத்திருந்தால் உன் பொறுமைக்கு பரிசாக தேடி வருவேன். எல்லாவற்றையும் தீர்த்து சரி செய்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்து தருவேன். வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இரக்கம் கொண்டதுதானே என் செல்லமே. இதை லாபகமாக நடத்தி செல்வதுதான் சிறப்பு. எல்லார் வாழ்க்கையிலும் எல்லார் சூழ்நிலைகளையும் ஒன்று போல் அமையாது. இங்கு அன்பு, காதல், தேடல், வளர்ச்சி, ஆசை என எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது சிக்கல்கள் தான் வரும். அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும் போதே அதை ஆழ் மனதிற்குள் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி நடக்குமோ என்று நீயே கற்பனை செய்து கொண்டிருக்காதே. அந்த சந்தேகமே உன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்தே உன்னை பிரித்துவிடும். சரி, இப்பொழுது உன்னுடைய மன அழுத்தங்களில் இருந்து விடுபட செய்யவும், உன்னை அழுத்திக் கொண்டிருக்கும் ரணமான நிகழ்வுகளில் இருந்து உன்னை விடுபட செய்யவும், வெளியே கொண்டு வரவும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். கவனமாக கேட்டுவிட்டு சரியாக செய்து முடி என் தங்கமே. முதலில் உனக்கு நம்பிக்கையான ஒரு நபரை தேர்ந்தெடு. இதை எப்படி செய்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம். உன்னுடைய மனதில் உள்ள குப்பைகளை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு. எல்லாவற்றையும் முழுமையாக கொட்டிவிடு. அவ்வாறு நம்பி பகிர்வதற்கு எனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்தால் தனிமையில் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார். ஒரு காகிதத்தில் உன் மனதில் இருக்கும் எல்லா உணர்வுகளையும் எழுதிவிடு. ஒன்று விடாமல் உன்னுடைய கோபம், உன்னுடைய இழப்பு, உன்னுடைய துரோகம், உன்னுடைய பரிதவிப்பு, எல்லா நிகழ்வுகளையும் அந்த காகிதத்தில் முழுமையாக எழுதிவிடு. உன்னுடைய மன ஆழத்தில் இருக்கும் அத்தனை உண்மைகளையும் யாருக்கும் தெரியாமல் அந்த காகிதத்தில் கொட்டிவிடு. உனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், புறக்கணிப்புகள், ஏமாற்றங்கள் என்ற அனைத்தும் அந்த காகிதத்தில் இடம் பெற்றிருக்கட்டும். இதற்கு கைமாறாக நீ எதை செய்ய நினைக்கிறாயோ, எதை பெற முயற்சி செய்கிறாயோ அதையும் அதிலேயே எழுது. யாரிடம் எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையும் அதிலேயே எழுது. யாருக்கு எதிராக பதில் தர வேண்டும் என்று நினைக்கிறாயோ உன்னுடைய மனதில் உள்ள ஒவ்வொன்றையும் ஒன்று விடாமல் அந்த காகிதத்தில் எழுதிவிடு. அப்படி செய்தால் உன்னுடைய மனதில் உள்ள வலிகளே சற்று இலகுவாகும்.